ஹலோ கைஸ், என்ன விஷயமா வந்திருக்கேன்? போன மாசம் ஆகஸ்ட் 26 ஏன் இப்படி சொதப்புறீங்க? கரெக்டா வாசிங்க. ஆகஸ்ட் 26 அன்னைக்கு சுந்தர் பிச்சை வந்துட்டு எக்ஸ் அப்ளிகேஷன்ல ஒரு ட்வீட் பண்றாரு. அதுல என்ன இருக்குன்னு பார்த்தா 3 வாழைப்பழ எமோஜி கைஸ். கூகுளோட சிஇஓக்கும் வாழைப்பழத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஒருவேளை கை தட்டுப்பட்டு போஸ்ட் ஆயிருச்சான்னு எல்லாருக்கும் ஒரே குழப்பம். அப்புறம் தான் செப்டம்பர் 1 அன்னைக்கு நானோ பனானான்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ ஃபீச்சரை கூகுள் லான்ச் பண்றாங்க. என்ன இது நானோ பனானான்னு அதை போய் பார்த்தா எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது? இலகாரமா இருக்குதா ப்ரோ? ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. இதுல நம்ம தம்ப்நெயில் கிரியேட் பண்ணலாம், போட்டோல உங்க ட்ரெஸ்ஸை மாத்திக்கலாம், அதுல ஏதாச்சும் ஆட் பண்ணணும்னா பண்ணலாம், கோடிங்கே தெரியாம அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ என்ன வேணா பண்ணலாம், எல்லையே கிடையாது கைஸ். இது எங்கள மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு இன்சல்ட்டியா? அது பார்த்தாலே லைட்டா பயமா தான் இருக்கு, என்னென்ன இன்னும் பண்ண போறாங்களோன்னு. பட் அட்வான்டேஜஸும் அதனால நிறைய இருக்கு, அதெல்லாம் பத்தி நான் இந்த வீடியோல சொல்றேன். சோ மெதுவா வீடியோல போலாம் வாங்க. போட்டோஷாப்பை நம்ம லீகலா யூஸ் பண்ணணும்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு காசுலாம் கட்டி யூஸ் பண்ணணும். பட் இதுல ஃப்ரீ வெர்ஷன்லயே நிறைய ஃபீச்சர்ஸ் அவைலபிளா இருக்கு. ப்ரோ வெர்ஷன் வேணும்னா அதை எப்படி ஃப்ரீயா ஆக்சஸ் பண்றதுன்னு ஒரு குறுக்கு வழி நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணிருக்கோம், வேணா செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க மொபைல் ஆர் பிசில கூகுள் ஏஐ ஸ்டுடியோன்னு சர்ச் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இன்டர்நெட் ஆன் பண்ணணும். மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? போன உடனே ட்ரை நானோ பனானான்னு ஒரு ஆப்ஷன் ஃபர்ஸ்டே இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட போட்டோ ஏதாச்சும் சும்மா ஆட் பண்ணுங்க. எனக்கு இந்த போட்டோ கொஞ்சம் ஒய்டா வேணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து ரன் கொடுக்குறேன். ஜென்ரேட் ஆக ரொம்பலாம் டைம் ஆகாது, மேக்ஸிமம் 20 செகண்ட்ஸ்லேயே நமக்கு ரிசல்ட் கிடைச்சிடும். இது லைட்டா கூட நமக்கு ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜ் மாதிரியே ஃபீல் ஆகாது, ஒரிஜினல் மாதிரியே தான் இருக்கும். இப்போ என் பக்கத்துல அப்படியே ஒரு கேர்ள் நிக்கிற மாதிரி ப்ராம்ப்ட் கொடுத்து பாக்குறேன். நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவ்வளவு நேரம் உம்முன்னு இருந்துட்டு பக்கத்துல ஒரு பொண்ணு வந்ததும் சிரிக்கிறான் பாருங்க. சிரிக்கிறானே நோஸ். என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லிருக்காங்க சார். சோ நான் பண்ற மாதிரி இல்லாம இன்னும் கிரியேட்டிவா உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணலாம். இன்னும் இதுல எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய விஷயம்லாம் நிறைய இருக்கு. இப்போ என்னோட போட்டோல பேக்ரவுண்ட சேஞ்ச் பண்ணனும்னா கூட அதுக்கு ப்ராம்ப்ட் கொடுத்து ஈஸியா சேஞ்ச் பண்ணிடலாம். ஆனா ஒண்ணு பிரமாதமா டிசைன் பண்ணிருக்கப்பா கைஸ். இப்போ நீங்க ஆன்லைன்ல ஒரு ட்ரெஸ் வாங்க போறீங்கன்னா அதை போட்டு பார்த்துலாம் ட்ரையல் பார்க்க முடியாது. ஆர்டர் பண்ணி வாங்கி அது நமக்கு செட் ஆகாம ரொம்ப கஷ்டம். பட் இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணி அதையும் நம்ம பண்ணலாம். நான் இப்போ அமேசான்ல போய் சும்மா ஒரு ஷர்ட்டை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த நானோ பனானாக்கு வந்து அந்த ஸ்கிரீன்ஷாட் ஆட் பண்ணிட்டு மேக் தி ஸ்டாண்டிங் கை டு வியர் திஸ் ட்ரெஸ்ங்கிற மாதிரி ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். அதுவும் எனக்கு இந்த ஷர்ட் போட்டா எப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு போட்டோ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. எவ்வளவு டைட்டா இருக்கு பாருடா, இங்க வயிறு தெரியுதுடா. கரெக்ட்டா. இப்போ போட்டோஷாப் உள்ள போயிட்டு எனக்கு இந்த போட்டோல ஏதாச்சும் ஆப்ஜெக்ட்டை ஃபில் பண்ணனும் ஆர் ரிமூவ் பண்ணனும்னா ஆப்ஜெக்ட்டை கரெக்டா செலக்ட் பண்ணி கண்டென்ட் அவர் ஃபில் கொடுத்து அதுவும் சரியா வரும்லாம் சொல்ல முடியாது. பட் இந்த நானோ பனானால நம்ம ஜஸ்ட் போட்டோவை ஆட் பண்ணிட்டு ரிமூவ் தி வாட்ச் ஃப்ரம் ஹிஸ் ஹேண்ட்ங்கிற மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். இப்போ அந்த இடத்துல வாட்ச் இருந்துச்சா இல்லையான்னு யோசிக்கிற அளவுக்கு சூப்பரா ஒரு போட்டோ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. அண்ட் இதுல நீங்க கோடிங் நாலேஜ்லாம் எதுவுமே சுத்தமா இல்லாம ஒரு அப்ளிகேஷனே கிரியேட் பண்ணி லான்ச் பண்ண முடியும். ஜஸ்ட் நான் இப்போ சாட் ஜிபிடில ஒரு கேம் கிரியேட் பண்றதுக்கு ப்ராம்ப்ட் கொடுன்னு கேட்டு அதுல இருந்து காப்பி பண்ணி இதுல பேஸ்ட் பண்றேன். கோடிங் என்ன லாங்குவேஜ்ல இருக்கணும்னு எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுவும் நம்ம சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி வேலைய ஆரம்பிச்சிடும். இந்த அப்ளிகேஷனை எப்படி லான்ச் பண்ணணுங்கிற வரைக்கும் அதுவே நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கூட கொடுத்துடும். இத தடுத்து நிறுத்துவீங்களா மாட்டீங்களா? தம்பி விடுப்பா. கூகுள் ஏஐ ஸ்டுடியோல லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா பில்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல இருக்கிற எல்லாமே டிஃபால்ட்டா இது மூலமா கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற அப்ளிகேஷன்ஸ் தான். நிறைய இருக்கு, பட் நம்ம சும்மா இந்த பாஸ்ட் ஃபார்வர்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை அண்ணன் அந்த காலத்துல இருந்திருந்தா இப்படிதான் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். இப்படி எக்கச்சக்கமா என்னென்னமோ ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு கைஸ். இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு நினைச்சாலே லைட்டா பயமா தான் இருக்கு. நீ ஒண்ணு பயப்படாத, என்ன எப்படியாச்சும் காப்பா. பட் என்னதான் இந்த வீடியோ தம்ப்நெயிலே போட்டோஷாப் கதை முடிஞ்சதுங்கிற மாதிரி போட்டிருந்தாலும் அந்த தம்ப்நெயிலேயே நான் போட்டோஷாப்ல தான் கிரியேட் பண்ணேன். ஆயிரம் தான் இருந்தாலும் நான் எந்த பக்கம் தானே இருக்கு. இந்த ஏஐ ஃபீச்சர்லாம் எல்லாரும் கேஷுவலா யூஸ் பண்ண கொஞ்சம் டைம் ஆகலாம். ஸோ எடிட்டிங் கத்துக்கிற மாதிரி சைட்ல இனிமே ப்ராம்ப்ட் கரெக்டா கொடுக்கவும் கத்துக்கிட்டாதான் சரிப்பட்டு வரும் போல. அதுவும் இந்த நானோ பனானாலாம் நம்ம தப்பா இங்கிலீஷ்ல ப்ராம்ப்ட் கொடுத்தாலும் அதுவே கொஞ்சம் புரிஞ்சுக்குது. ஆனா ஒரு வகையில பார்த்தா இந்த ஏஐ ஃபீச்சர்லாம் நமக்கு அட்வான்டேஜ் தான், ஒன்றும் கவலைப்படாதீங்க கைஸ். பட் நீங்க என்ன ஃபீல்ட்ல இருந்தாலும் உங்களுக்குன்னு இருக்கிற அந்த யூனிக்னஸ் மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா அதை மட்டும் தான் இப்போதைக்கு ஏஐயால ஈஸியா ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நம்ம கையில எதுவும் இல்ல. அதுவும் கரெக்ட் தான். ஏஐ ஃபீச்சர்ஸை உங்க ஸ்கில் கூட எப்படி கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா சொல்யூஷன் கிடைக்கும். நம்ம அடுத்து இதை விட யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.